இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தில் அன்பு நாள் வாழ்த்துக்கிறது. இந்த நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, உன் காரியங்களை மறக்கவில்லை என்று. ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிறைய நேரத்துல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை கர்த்தர் மறந்து விட்டார், உங்க காரியங்களை மறந்து விட்டார். குறிப்பிட்ட காரியத்துக்கு எத்தனை வருடங்களா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். 8 இயர்ஸா, 16 இயர்ஸா, 9 இயர்ஸா, 5 இயர்ஸா, இப்படி அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தோம். இன்னும் எனக்கு அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன மறந்துட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு காலையில கூட யோசித்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை என்று. இதை சொல்லுகிற கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும், உங்களை உருவாக்கினவருங்க, உங்களை என்னை உருவாக்கின கர்த்தர், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். நீங்க தானாய் உருவாகி வரவில்லை, உங்களை தாயின் கற்பத்திலே உங்களை கொண்டு வைத்த அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார். உங்களை உருவாக்கி தாயின் கருவில கொண்டு வைத்தவர் தான் சொல்லுகிறார். அவரு உங்களை மறக்காதது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு துணை நிற்கிறவருமாகவும் இருக்கிறார். எனக்கு துணை செய்யறதுக்கு யார் இருக்கிறா, எனக்காக பேசுகிறதற்கு யார் இருக்கிறா, இப்படி அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 44 2வது வசனத்தோட தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களுக்கு அவர் துணை செய்கிறாருங்க. முதல் விஷயம், அவர் உங்களை மறக்கல, உங்கள் பிரச்சனைகளை மறக்கல, உங்கள் காரியங்கள் எதையும் அவர் மறக்கல. நீங்கள் அவருக்காய் செய்ததை மறக்கவில்லை. நீங்கள் அவருக்காய் பிரயாசப்பட்ட, நம்ம அவருக்காக கொடுத்த ஒரு கிளாஸ் தண்ணியை கூட அவர் மறக்கிறது இல்லை. அவருக்காக நம்ம பட்ட பிரயாசங்கள், அவருக்காய் நீங்க கொடுத்த காரியங்கள், ஊழியத்திற்காய் நீங்கள் உதவி செய்தது, அவருக்காய் நீங்கள் நின்றது, கர்த்தருக்காய் நின்றது நிமித்தமாய் உபத்திரவப்பட்டது ஒன்றையும் அவர் மறக்கலைங்க. அவர் உங்களை மறவாமல் நினைக்கிற கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கு துணை செய்கிறேன்னு சொல்றாரு. என்ன கேட்குறேன், யாரோ ஒருத்தர் உங்க ஒர்க் பிளேஸ்ல நிறைய ப்ரெஷரை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் துணை நிற்கிறேன். எல்லாருமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன் பட்சமாய் பேசும்படியா நான் இருக்கிறேன். காரியங்கள் தலையில மாறும் கர்த்தர் சொல்லுகிறார். துரிதமாய் காரியங்கள் மாறப்போகிறது, சூழ்நிலைகள் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நீங்க உணர போறீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க உங்கள் பட்சமாய் வரப்போகிறார்கள். கர்த்தரை உண்மையா பிடித்து வருடக்கணக்கா அவரையே நம்பிக்கையா வைத்து தொடர்ந்து நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காய் அவர் செய்யாமல் யாருக்காய் செய்ய முடியும்? அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றார். தொடர்ந்து அந்த வசனம் ஏசாயா 44 2 பின்பகுதி இப்படியே சொல்லு, என் தாசராகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. எதற்காக இந்த சூழ்நிலை பார்த்து பயந்துருவீங்க? இத்தனை நாட்கள் உங்க லைஃபை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள், அதுல இருந்தெல்லாம் உங்களை தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், தப்புவித்து இருக்கிறார். இந்த நாள் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம், இந்த நாம இன்னைக்கு அனுபவிக்கிற அநேக ஆசீர்வாதங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் இருந்ததுனால தானே. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனைகள் மட்டும் அவர் உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? பயப்படாதீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் அழகா சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட என் இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாரு. என் தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே. அந்த நம்ம முதல்ல வாசித்த ஏசாயா 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே. யாக்கோபுடைய 2 பேரும் இல்லை, இது யாக்கோபுடைய பழைய பேர். யாக்கோபுனால எத்தனை அவனுடைய குடும்பத்தார் சொன்னாங்க, அவனுடைய ஊரார் சொன்னாங்க, அவங்க தேசத்தார் சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட யாக்கோபுடைய பெயரை மாற்றின கர்த்தர் இந்த வேளையிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் பின்னாடி போட்டுட்டு உங்களுக்கு முன்பாய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ முன்னாடி எப்படி இருந்திருந்த அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் உன்னை வேறு பெயர் சொல்லி அழைக்கிறேன். இஸ்ரவேலா நான் உன்னை பார்க்கிறேன். உலகம் பார்த்த விதத்துல நான் உன்னை பார்க்கவில்லை, நீ பார்க்கிற விதத்துல கூட நான் உன்னை பார்க்கல. நான் உன்னை வித்தியாசமா பார்க்கிறேன், நான் உன்னை மறக்கல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த 2 காரியத்தையும் மறந்துடாதீங்க, அவர் உங்களை மறக்கவில்லை. ஏசாயா 44:21
அதே போல் ஏசாயா 44:2 சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்புறம் என்னங்க வேணும்? ஒரு பெரிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்காய் சகலத்தையும் திருப்புவார். உங்கள் காரியங்களை அவர் இடைப்பட தொடங்கி விட்டார். அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. அவர் மறக்கல. உங்க பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதையுமே அவர் மறக்கவில்லை. உங்கள் சூழ்நிலைகளை மறக்கவில்லை. அநேக வருஷமா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இனி நடக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா? இனி கூட சில நேரத்துல யோசித்தீங்கல்ல, இனி இது நடக்காது, இனி இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறத நம்ம விட்டுடலாம். இல்லைங்க, இத்தனை நாள் அவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, தொடர்ந்து போங்க. 25 வருஷங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் சாராலும் காத்திருந்தாங்க. 25 வருஷத்துக்கு பிறகு அவர் கொடுக்க விட்டாரா என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்ற விதத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்தாருன்னா ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? அதே ஆண்டவர், அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உங்களுக்காய் செயல்பட முடியும். எந்த சூழ்நிலை நீங்க என்னை இன்னைக்கு பார்த்தாலும் உங்க சூழ்நிலையை டீல் பண்ண முடிந்த ஒரு கர்த்தர் தான், மல்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நம்ம ஆண்டவர். இதுதான் அவரால் முடியும், இதுதான் இது முடியாது அப்படின்னு நிறைய நேரத்துல நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை மாற்றுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பிற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை மறவாமல் நினைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அனைத்து ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நீர் எங்களை உருவாக்கி இந்த உலகத்துல அனுப்பி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க திட்டத்தை செய்யும்படியாய் எங்களை அனுப்பி இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் எங்களுக்கு துணையா இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க சூழ்நிலையில பார்த்து சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் எங்களை தட்டி அரவணைத்து முன்னோக்கி போகும்படியா உந்தி தள்ளுகிற முடிய அன்பிற்காய் நன்றி சொல்லுகிற வேளையிலும் என்னை கேட்கிறேன் அன்பு சகோதரனுக்கு, அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறோப்பா. அவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருந்தாலும் நீர் அந்த சூழ்நிலைக்கு மேல செயல்பட்டு காரியங்களை மாற்ற முடியும் என்பது என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா. கூட இருந்து நடத்துங்க. நீங்க கூட இருக்கிறத, நீங்க மறவால் நினைக்கிறத அனுதினமும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தக்கதாய் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அவங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். விசுவாசிங்க, அவர் மறக்கல, அவர் உங்களுக்கு துணையா இருக்கிற இது அடையாளமா சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எவ்ரிடே நீங்க உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு எக்ஸைட்டடா எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுங்க. God bless you.